ஏங்க உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், காதுல விளையலையா? கிளம்புங்க. ஆண்டி, ஆண்டி என்ன பிரச்சனை ஆண்டி? எப்படி திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆச்சு? தெரியலமா. டாக்டர் கேட்டா லோ சுகர், லோ பிபின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அம்மா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இந்த வயசுலயும் பட்டாம்பூச்சி மாதிரி எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா இப்ப படுத்திருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்நேரமும் ஓடி உழைச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த கடவுள் சும்மா ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். நான் இதை இப்படிதான் பாக்குறேன். மத்தபடி உங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களை ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாருமா. நீங்க வேணா பாருங்களேன், நாளைக்கோ நாளானிக்கோ கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க ஆசைப்படி சித்துவுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா நீங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். பாத்தீங்களா, உங்க பேரனை பாத்தீங்களா? அத்தைக்கு எப்படி ஆறுதல் சொல்றாருன்னு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு உங்க பேரனை பார்த்து கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்களும் சொன்னீங்களே ஆறுதல். என்னாச்சு தென்றல்? இல்ல, அத்தை இந்த நிலைமையில இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்க பாட்டி அவங்கள பார்த்து, என்ன சாரதா இப்படி படுத்து படுக்கையா ஆயிட்ட, இனி உன் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு நக்கல் பண்றாங்க. என்ன பாட்டி இதெல்லாம்? டேய், நான் ஆறுதல் தாண்டா சொன்னேன். ஆனா நான் என்ன பேசினாலும் இவங்க எல்லாருக்கும் தப்பாதானே புரியும். அதனாலதான் நான் நல்ல விதமா பேசினத இவ உன்கிட்ட மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீங்க அத்தைய பார்த்து நக்கலா பேசவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? எங்க உங்க மனசாட்சியை தொட்டு இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். தென்றல், விடு தென்றல். சாரதாமா மேல என் பாட்டிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் இவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்க வேற ஆகாஷ், அத்தைய பாக்குறதுக்குலாம் உங்க பாட்டி இங்க வரல. எங்க கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சேங்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அத்தைய நல்லா வெறுப்பேத்ததுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இந்த வயசுலயும் உங்க பாட்டிக்கு எவ்வளவு வக்கர புத்தி பாத்தீங்களா? இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பாத்தியாடா அவ பேசுறத? இதுக்குதான் நான் இங்க வந்திருக்கவே கூடாது. தேவையில்லாம வந்தம் பாரு. என்ன சொல்லணும்? நான் கிளம்புறேன். அம்மா, எதுக்குமா இங்க வந்து கூப்பிட்டு இருக்கீங்க? யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஏய், நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஹாஸ்பிட்டல்லயே இரு. எதுக்குமா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? நீ நான் சொல்றத கேளு. நீ இங்கே இருந்து முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியும் சாரதாவுக்கு நான் கொடுத்தபடிய 4வது முறையா கொடுத்துடு. அம்மா, அதான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரதாவை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எதுக்குமா தரணும்? இருந்தாலும் அவ இன்னும் தெளிவா தாண்டி பேசுறா. ஒருவேளை அவ பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லபடியா அவ எந்திரிச்சு வந்துட்டானா நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அதனாலதான் சொல்றேன், நீ இன்னொரு தடவை யாருக்கும் தெரியாம அந்த பொடிய அவளுக்கு கலந்து கொடுத்துடு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா? பயப்படாத சுகந்தி, இதுல உனக்கு எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் நிறைய பணமும் தருவேன். நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லு.
இத பார், நீ மட்டும் இன்னொரு தடவை சாரதாவுக்கு அந்த மருந்த கொடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு அந்த விஓ வேலையே இல்லாம பண்ணிடுவேன். அம்மா, அது மட்டும் இல்ல, சாரதாவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு நானே உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து. சாரதாமா வணக்கம். வாங்க சார். ம், உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர்தான் என் நிலத்தை வாங்கியிருக்காரு. இப்ப எப்படிமா இருக்கீங்க? ம். இருக்கேன் சார். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. ஆனா கல்யாண மண்டபம், சமையல், ஆர்கெஸ்ட்ரான்னு எதுக்குமே நான் இன்னும் பணம் கொடுக்கல. நீங்க தர வேண்டிய பேலன்ஸ் 25 லட்சத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவேன். அது வந்துமா, நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, தயக்கமா இருக்கு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் எப்படியாவது பணத்தை புரட்டிடலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. நீங்க உங்க நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்கம்மா. என்ன சார் இது? இப்ப வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசி நேரத்துல வந்து நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுக்க சொல்றீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் சார் இருக்கு. பத்தாவதுக்கு நானும் உடம்பு முடியாம இருக்கேன். இந்த நிலைமையில நான் யார்கிட்ட சார் நிலத்தை விற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ஆயிட்டீங்கன்னு தான் இந்த விஷயத்த நேர்ல வந்து சொல்றேன், இல்லனா போன்லயே சொல்லியிருப்பேன். சார், இப்ப நான் உங்களை விட்டா வேற யார்கிட்டயுமே நிலத்தை விற்க முடியாது. அதுக்கான நேரமும் இல்ல சார். தயவு செஞ்சு என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். முதல்ல என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு உங்க நிலத்தை வாங்கணும்னு ஆசைதான், ஆனா பணத்தை புரட்ட முடியலையே. நான் என்ன பண்றது? வேணா 2 மாசம் டைம் கொடுங்க, நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சார், நான் என் நிலத்தை விக்கிறதே என் பையனோட கல்யாணத்துக்காக தான். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீங்க 2 மாசம் கழிச்சு பணம் தரேன்னு சொல்றீங்க. என்னால அப்பதாம்மா முடியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க வேற யார்கிட்டயாவது நிலத்தை வித்துக்கங்கன்னு. உனக்கு ஆண்டலம்மா. ஃப்ரீயா இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா? இல்ல கந்தசாமி, ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லு, என்னாச்சு? சாரதாவை பாத்துட்டியா? இப்பதாம்மா சாரதாவை பாத்துட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு. ஓ, அப்படியா? அட்வான்ஸ் திருப்பி கொடுக்காம நான் பத்திரத்தை ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. இனி உங்க ஆசைப்படியே சாரதாவால நிலத்தை வேற யாருகிட்டயும் விற்கவே முடியாதுமா. பையன் கல்யாணத்தை நடத்தவும் முடியாது. ரொம்ப சரியா சொன்ன கந்தசாமி. எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த உதவிக்கு பரிகாரமா நான் சீக்கிரமா உனக்கு ஒரு பெரிய சன்மானத்தை அனுப்பி வைக்க போறேன். நல்லதுமா. அப்ப நான் வச்சிருட்டுமா? சரி கந்தசாமி. அக்கா கல்யாணத்தை நிறுத்த இந்த ஆண்டாள் பாட்டி என்னென்ன வழியில எல்லாம் ட்ரை பண்றாங்க. ச்சே. கவலைப்படாதீங்க அத்தை, எங்க கல்யாணத்தை கிராண்டா மண்டபத்துல தான் நடத்தணுமா என்ன? சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சுக்கலாம் அத்தை. அப்படி இல்ல தென்று. சித்து எனக்கு ஒரே பையன். சின்ன வயசுல இருந்தே அவன் ஆசைப்பட்ட எதுவுமே அவனுக்கு கிடைச்சதில்ல. அவன் ஆசைப்பட்ட அவனுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் தென்றல்.
அப்படி இருக்கும்போது உங்க கல்யாணத்தை நான் எப்படிமா சிம்பிளா நடத்த முடியும்? ஊரே மெச்சுற மாதிரி என் பையன் கல்யாணத்தை ரொம்ப விசேஷமா நடத்தினா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா, சந்தோஷங்கிறது ஒரு விஷயத்தை கிராண்டா நடத்துறதுல இல்லம்மா, எந்த தொந்தரவுமே இல்லாம நிம்மதியா நடத்துறதுலயும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு எங்க கல்யாணம் தென்றல் சொல்ற மாதிரி பேசாம கோயில நடக்கட்டுமே. பேச்ச மாத்தாதீங்க பாட்டி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா பாட்டி? ஒரு பக்கம் சாரதா அம்மா என்னோட பெரியம்மா, சித்து என்னோட அண்ணன், இன்னொரு பக்கம் தென்றல் நிலாவோட கூட பிறந்த அக்கா. அந்த வகையில அவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களுக்கு ஏன் பாட்டி இவ்வளவு வெஞ்சன்ஸ்? சரி பாட்டி, சாரதா அம்மா, சித்து, தென்றல்னு அவங்க 3 பேருமே உங்களுக்கு ஆகாதவங்கள ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தா உங்களுக்கு என்ன பாட்டி? நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி போயிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி எல்லாம் தடங்கல் பண்றீங்க? உங்களதான் பாட்டி கேக்குறேன். ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு இவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தத ரூமுக்கு வெளியில ஒளிஞ்சுகிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேக்குறேன்? அப்போ நிலா கிட்ட நீங்க சொன்ன காரணங்கள்லாம் உண்மைதானா? அந்த காரணத்துக்காக தான் நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களா? பாட்டி சொல்லுங்க பாட்டி. இத பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம், எனக்கு தொலை வலிக்குது. முதல்ல இவளை கூட்டிக்கிட்டு போய் இங்க இருந்து. பாட்டி பிளீஸ் மா, கையெழுத்து போடுங்கம்மா பிளீஸ். மா, இப்ப சந்தோஷமா இந்த பணத்தை வாங்கிக்கங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆகாஷ் அங்க வந்து சாரதாவுக்கு பணம் கொடுத்தானா? ஆமாமா, அந்த தம்பி பணம் கொடுத்தாங்க. என்னடி ஆமாமான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க வந்து சாரதா கிட்ட பண விஷயம் பேசும்போதே நீ எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்கணும்ல. இல்லம்மா, நான் வந்து சாரதா பணத்தை வாங்க மாட்டேன்னு தான் நினைச்சேம்மா. நான் நினைச்ச மாதிரியே வேண்டான்னு சொல்லிட்டா. உங்க பேரன் தான் அப்படி இப்படின்னு பேசி நிலத்தை நானே வாங்கிக்கிறேன், இந்த கந்தசாமி கிட்ட வாங்கின பணத்தை அவர்கிட்டயும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி சாரதாவ கையெழுத்து போட வச்சாரு. இந்த ஆகாஷ என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அவனை விடு. உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அப்பா கொஞ்சம் நல்லா இருக்காருமா. நீங்க கொடுத்த பணத்தை நான் உடனே ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அப்பா கிட்ட வீடியோ கால் பேசினேன். நல்லாதான் இருக்காரு. ரொம்ப நன்றிமா, என் அப்பாவோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டும். நீ அந்த சாரதாவுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்துட்டியா இல்லையா? இல்லம்மா, அது நான் மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சித்து, தென்றல், நர்ஸ் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் அந்த சாரதா பக்கத்துல இருந்துட்டே இருக்காங்க. அதனாலதான் கொடுக்கவே முடியலமா. அப்போ நீ இன்னும் அவளுக்கு 4வது டோஸ் கொடுக்கவே இல்ல, அப்படித்தானே? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இன்னைக்கு கொடுத்துறேன். இல்ல, நீ உன் அப்பாவை பத்தின கவலையிலேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ உடனே பேசாம ஊருக்கு கிளம்பு. நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி
சாரதாவுக்கு அந்த மருந்த கொடுத்துக்கிறேன். வேண்டாமா, நான் எப்படியாச்சும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன். என் அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காகவாவது அந்த நன்றி கடனுக்காக கண்டிப்பா நீங்க கொடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவம்மா. உன்னை நம்பலாமா? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த மருந்த சாரதாக்கு எப்படியாவது கொடுத்துருவம்மா. நீங்க என்ன நம்புங்க, நிம்மதியா தூங்குங்க. இப்ப உன் வார்த்தைய நான் நம்புறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் சாரதா, நீ அந்த மருந்த 4வது தடவை சாப்பிட்டேன்னு வெயி, அப்புறம் உன்னால எந்திரிக்கவே முடியாது. சாகுற வரைக்கும் படுத்த படுக்கதா. அப்புறம் எப்படி நீ உன் பையன் கல்யாணத்தை நடத்துவேன்னு நானும் பாக்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கல்யாணத்துக்கு உங்களால வர முடியுமான்னு தான் தெரியல. சரி, அதுக்கு என்னங்க பண்றது? புள்ளையோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு எல்லா அம்மாவுக்கும் கொடுத்து வச்சிருக்குமா? ஏய், எங்க வந்து என்ன பேசுற நீ? இதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வரவனா நினைச்சேன். அப்புறம் எது கூட்டிட்டு வந்தீங்க? வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? சம்பந்தி, நான் மறுபடியும் இதே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் மோசமா தெரியுறீங்க. எப்படி இருந்தாலும் தென்றலுக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அந்த கல்யாணம் நீங்க முழுசா குணமானதுக்கு அப்புறம் நடந்துட்டு போட்டுமே. இப்ப எதுக்கு இந்த அவசரம்? பத்திரிக்கை கொடுத்த எல்லாருக்கும் நானே வேணும்னா போன் பண்ணி பக்குவமா எடுத்து சொல்லிடுறேன். கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுடலாம். இல்லண்ணே, உங்க அக்கறைய நான் உதாசீனப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என்னால என் புள்ள கல்யாணம் தள்ளி போறத நான் சுத்தமா விரும்பல. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இவ உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டா போல இருக்கே. எப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வாங்க சார், உங்களதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு சந்தோஷமா பேசுறத பார்த்தா பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க போல் இருக்கு. ஆமா சார். சரி சித்து, அந்த பேக்ல பணம் இருக்கேடு. இந்தாங்க, கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை ஆரம்பிங்க. சரி, வரேன் மேடம். நன்றிமா. வரோமா. வாங்க. அப்புறம் அண்ணே, நீங்களும் கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். சரிங்க சம்பந்தி, உடம்ப பாத்துக்குங்க. பாத்துக்க தென்றல். வா. வரோம். ஒரு நிமிஷம். வந்துடாத. சொல்லு சுகந்தி. நீங்க நினைக்கிற மாதிரி சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்த முடியாது போல இருக்குமா? என்னடி வளர்ற? ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரியே 4வது தடவை அந்த பொடிய கலக்கி சாரதாவுக்கு கொடுத்த. சாரதாவும் வீக்கா தான் இருக்கா. எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் குறிச்ச மாதிரியே கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அப்படின்னு சொல்றாமா. யார் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாமா. எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அப்படியே அடம் பிடிக்கிறா. டாக்டர் கூட வேற வழி இல்லாம அவளோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. இனிமேல் நீங்க தான் யோசிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உங்களையும் மீறி அந்த கல்யாணம் நடக்கணும்னே இருந்தாலும் சாரதாவால கல்யாண மண்டபத்துக்கு வரவே முடியாது. அதுக்கு நான் உத்தரவாதமே கொடுக்கறேன். எதை வச்சு இவ்வளவு உறுதியா உத்தரவாதம்லாம் கொடுக்கற? அவ உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு மோசமா இருக்குமா, நாளைக்கே கூட அவளுக்கு ஏதாவது ஆயிரலாம். அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர முடியாது. இருந்தாலும் நீங்க அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணுங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் தீவிரமா யோசிங்கம்மா.
நாளன்னைக்கு தானே கல்யாணம். நான் நாளைக்கு சாயந்தரமே என்னோட அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே ஆரம்பிக்கிறேன். அம்மா, அடுத்து என்னமா பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாரு. டான்ஸ் ஆட போலாம் வா. வேண்டாம். அதான் வாங்க கூட்டிட்டு வரலாம். வேண்டாம். என்ன ஆ? போங்க, எங்க செல்ல பொண்ணு தென்றல் கல்யாணம், எல்லாரும் ஜாலியா ஆடுறாங்க, நீங்களே எந்திரிச்சு போய் ஆடுங்க. என்ன கிண்டல் பண்றேன்னு நல்லா தெரியுது. உங்க கூட ஆடணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது, இந்த உடம்பு ஒத்துழைக்கல, இதுல ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏங்க சேர்ந்து இப்ப போய் அதெல்லாம் பேசிக்கிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, நீங்க ஜாலியா கை தட்டி சந்தோஷமா பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா ஆடுறாங்க பாருங்க. சாரதா, மகனும் மருமகனும் டான்ஸ் ஆடுறத பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க போல இருக்கு. பின்ன 2 பேரும் எவ்வளவு அழகா ஆடுறாங்க பாத்தியா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க. ஒரு நிமிஷம். என்னடி இது உன்னோட அடுத்த பிளானா? எதுக்காக தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கு போகாம மறுபடியும் இங்கேயே செட்டில் ஆனியா? இதெல்லாம் என்னடி பொழப்பு? இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் நாக்கு புடுங்கிட்டு செத்து போயிருக்கலாம். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த மாதிரி தப்பான பொண்ணுங்களுக்குலாம் என்ன சார் மரியாதை கொடுக்க முடியும்? முதல்ல நீங்க யாருமா? நான் சித்துவோட அம்மா. கண்டவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு நான் என் பையனை ஒன்னும் தப்பா வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தா என் ஊர் ஜனங்க என்ன ஊராட்சி மன்ற தலைவி ஆகியிருக்கவே மாட்டாங்க. நீங்க ஊராட்சி மன்ற தலைவியா இருக்கீங்க, அதனாலதான் இவ்வளவு ஆணவமா பேசுறீங்களா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சா நான் சும்மா விட்டுருவேனா? என் பையன் இவன் வாழ்க்கையை சீரழிச்சான்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பேசாதீங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ். சித்து என்னுடைய பேரன் தான். அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். சார், நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பசங்க மேல இப்படிதான் கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? அப்படி இருந்தா நாட்டுல ஏன் இவ்வளவு கற்பழிப்பு, கொலை, கொள்ளைன்னு நடக்குது? இந்த பையனால இவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நான் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் என் கடமையை செய்ய விடுங்க சார். என்ன சார் உங்க கடமை? யாராவது யார் மேலேயாவது பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அப்படியே நம்பிக்கிட்டு உடனே அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? இதுதான் நீங்க செய்யற கடமையோட லட்சணமா? தம்பி, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் என் கடமையை செய்ய தடையா இருந்தீங்கன்னு சொல்லி உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
எப்படியாவது சிவானியும் அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜனும் சேர்ந்து நடக்க இருந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அந்த எஸ்பி பரசுராமனால நம்ம பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. இனிமே சிவானிய பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து சுகந்தியை வச்சு மூவ் பண்ண வேண்டியதுதான். ஆண்டாளம்மா கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்க. 3வது மாடியில ஒரு எம்டி ஹால் இருக்கு. நான் இப்ப அங்கதான் இருக்கேன். சீக்கிரமா வா. சரிங்கம்மா, நான் வரேன். அம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? நீ கொடுத்த 4வது டோஸ் மருந்தால சாரதா உடம்பு முடியாம இருக்கா. அவளால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்த. அப்புறம் எப்படிடி சாரதா இங்க வந்திருக்கா? உன்னத்தான் கேக்குற, பதில் சொல்லு. நான் சொன்ன மாதிரி நீ அவளுக்கு 4வது டோஸ் மருந்த கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. என்னது குடுக்கலையா? ஏண்டி குடுக்கல? ஏன்னா சாரதா ரொம்ப நல்லவ. அதுவே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எனக்கு அவ நல்லவன்னு தெரிய வந்த பிறகு அவளுக்கு துரோகம் பண்ண மனசு வரலமா. அது மட்டும் இல்லம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்லா இருந்த சாரதா நீங்க கொடுத்த மருந்த 3 தடவை பால்ல கலந்து கொடுத்து நல்லா இருந்த சாரதாவை இன்னைக்கு படுத்த படுக்கையில போட்டு ஆளாக்கிட்ட. அது சாரதா, என் அப்பா பிரச்சனையில இருக்காரு. ஆனா அவரோட பிரச்சனைய சரி செய்ய என்னால முடியல. சுகந்தி, நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய மாட்டேனா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு உடம்பு சரியில்லை சாரதா. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? என்ன சொல்ற சுகந்தி? நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நான் அங்க போறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சாரதா. எப்பயும் போல இப்ப என் தங்கச்சி இருக்கா. எனக்கு இப்ப அப்பாவோட செலவுக்கு தான் காசு வேணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கா செலவாகும்னு சொல்றாங்களா. நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னாலலாம் அந்த அளவுக்கு பணம் புரட்டுற நிலைமையில இல்ல. சரி, இப்ப அப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. சாரதா, யாருக்கு கால் பண்ற? நம்ம ஊரு வாத்தியாருக்கு தான். ரிங் போகுது. சார், நான் சாரதா பேசுறேன். நம்ம ஊரு விஓ சுகந்தி இருக்கால, அவ ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருக்கா. இந்த நேரம் பார்த்து அவ ஊர்ல அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா. கூட சுகந்தியோட தங்கச்சி வேற இருக்கா. அவளால ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ண முடியாது இல்லையா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்வான்ஸா ஒரு 20,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார். இந்த ஹெல்ப்ப பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் சார், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த பணத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவீங்கல்ல? கண்டிப்பாமா. அம்மா, நீங்க சொல்லி எதமா நாங்க செய்யாம இருந்திருக்கோம். இப்பவே அந்த கல்யாண மண்டபத்துக்கு என் பசங்களை அனுப்பி வைக்கிறேன். பசங்களை அனுப்புறேன்னா நீ வரமாட்டியா? அம்மா, நான் ஏற்கனவே இன்னொரு வேலைக்காக காசு வாங்கிட்டேமா. அதை முடிச்சு கொடுக்கணுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம பசங்க எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிருவாங்க. நான் அவங்க கிட்ட உங்க நம்பரை கொடுத்து அனுப்புறேன். சரி, சீக்கிரமா அவங்கள அனுப்பி வை. சரிங்கம்மா. நிலாவை கடத்துறது மட்டும் இல்ல, அவ போனையும் பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்கம்மா, நான் பசங்க கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
ஆண்டாளம்மா நிலாவை இப்பவே கடத்த சொல்றாங்க. கடத்தன உடனே அவ போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சரிண்ணா. சரிண்ணா. டேய், ஆண்டாள் அம்மாவுக்கு போன் பண்ணி அந்த நிலா இப்ப இருக்கிற கரண்ட் போட்டோவை நமக்கு அனுப்ப சொல்லணும். ஆமா, அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம அவளை கடத்த முடியும். சரி இரு, கால் பண்ணி கால் பண்றேன். ஹலோ, நாங்க நாச்சியாரோட ஆளுங்க. நாங்க மண்டபத்துக்குள்ள வந்துட்டோமா? ஓ, வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? மண்டபத்துக்கு பின்னாடி உள்ள படிக்கட்டுல இருக்கிறோமா? சரி சரி, அங்கேயே இருங்க. நான் எப்ப சொல்றேனோ அப்போ நிலாவை கடத்திடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயமா. என்ன? இந்த மண்டபத்துக்குள்ள நிலா மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நிலாவோட கரண்ட் போட்டோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? எனக்கும் அதான் தோணுச்சு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவளுக்கு தெரியாம அவளை போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவை இப்போ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. டேய், வந்துருச்சுடா. இப்போ அந்த நிலா எங்க இருப்பா? அம்மா, நாங்க அந்த பொண்ணை கடத்தி எங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்தோமா. இப்போ மயக்கத்துல இருக்கா. அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. பொழுது விடிகிற வரைக்கும் அந்த நிலாவை மயக்கத்திலேயே வச்சிருங்க. நாளை காலையில அவ அக்கா கல்யாணம் நடக்காம போனதும் நான் நேர்ல வந்து அவளை பாக்குறேன். அப்போ அவ என் கண்ணு முன்னாடி சித்திரவதப்பட்டு அழுது கெஞ்சணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். சரிங்கம்மா. சரி, நான் உங்களுக்கு காலையில கால் பண்றேன். சரிங்கம்மா. என்ன பாட்டி, என்ன சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டு நீங்க என்ன தூங்காம இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ பணம்லாம் தரேன்னு சொல்றீங்க. ஓ, அப்போ இவன் நம்ம பேசுனத முழுசா கேட்கலையா? சந்தோஷம். பாட்டி சொல்லுங்க, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, என்னோட பழைய சிநேகிதி ஒருத்தி பெங்களூர்ல இருக்கா. அவளுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாளாம். அவளோட பொண்ணு கால் பண்ணி ரொம்ப அழுதா. அதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன், அம்மாவை காப்பாத்திடலான்னு ஆறுதல் சொன்னேன்ப்பா. அப்படியா பாட்டி? சரி, நீங்க போய் தூங்குங்க. சரிப்பா, நான் போறேன். நீயும் போய் தூங்கு. ஓகே பாட்டி, குட் நைட். குட் நைட். பூர்ணி, என்னக்கா? நிலா எங்க? தெரியலையேக்கா. சரி, நீ போய் அவ எங்க இருக்கான்னு பாத்து கூட்டிட்டு வாங்க. நிலா எங்க இருக்கு போறா? ஆக்காள் தம்பி கூட தான் இருப்பா. அவளா வரட்டும், நீ ரெடியாவு.
இல்லம்மா, விடிஞ்சு இவ்ளோ நேரமாச்சு, இன்னும் நான் அவளை பார்க்கவே இல்லையே. இன்னும் அவ எந்திரிச்சுக்க மாட்டாளோ என்னமோ. அம்மா, என்னம்மா பேசுற நீ? இன்னுமா தூங்கிட்டு இருக்க போறா? காலையில எனக்கு நலங்கு சுத்தும் போது அவ வரல, முகூர்த்த புடவை வாங்கும் போது வரல, இப்பவும் அவளை காணும். நீ என்னடான்னா அவ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ற? ஒண்ணு தூங்கிட்டு இருப்பா, இல்லன்னா என்னமோ அவளுக்குதான் கல்யாணம் மாதிரி உன்னை விட அதிகமா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாடி. வந்துருவா. இருந்தாலும் இருக்கும். நிலா பொதுவாவே மேக்கப் பைத்தியமாச்சேக்கா, அதனால அம்மா சொன்ன மாதிரி மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் ரெடி ஆகுக்கா. பூர்ணி, நீ அவளை ரெடி பண்ணு. ஏய் இரு, யாருக்கு போன் பண்ற? நிலாவுக்கு தான் போன் பண்றேன். சொல்றத நீ கேட்கவே மாட்டியாடி? அவ மேக்கப் போட்டுக்கிட்டு இப்ப ஓடி வந்துருவா பாரு. நீ வா, நீ வந்து உட்காந்து ரெடி ஆகு. இல்லம்மா, நான் எதுக்கும் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறேன். சொல்ற பேச்ச கேட்க மாட்டாளே. வா. என்னாச்சுக்கா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. நினைச்சேன். ராத்திரி முழுக்க போன நோண்டி இருப்பா, சார்ஜ் காலி ஆனதும் போன் ஆஃப் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவ தூங்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பா. அதான் அவ இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. அம்மா, இது என்ன வீடாமா? இன்னும் அவ தூங்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பா. ஆனா போனையே ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்கான்னு தெரியலையே. வேணும்னா ஆகாஷ தனக்கு கால் பண்ணி பாருக்கா. அவ ஏற்கனவே குழப்பத்துல இருக்கா, இதுல நீ வேற அவளை ஏத்தி விடுறியா? தென்றல், நிலா வந்துருவா. நீ தேவையில்லாம ஆகாஷ் தம்பிக்கு போனை போட்டு அவரையும் குழப்பி விட்டுறாத. நீ உட்காரு. போன் பண்றதுல என்னமா தப்பு இருக்கு? நான் ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேக்குறேன். குட் மார்னிங் கல்யாண பொண்ணு. குட் மார்னிங் ஆகாஷ். என்ன காலங்காத்தால எனக்கு கால் பண்ணிருக்க? இல்ல, நிலா எந்திரிச்சிட்டாளா? நிலாவா? ஆமா ஆகாஷ், காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல, அதான் கேட்டேன். எந்திரிச்சிட்டாளா? என்ன சொல்ற தென்றல்? நிலா உன் கூட தானே இருக்கா? ஏன் கூடவா? ஆமா, என் அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் என் அக்கா கூட தான் இருப்பேன்னு நைட்டே ஒரு ரூமுக்கு வந்துட்டாளே. அப்படியா? ஆமா தென்றல், அவ அப்படிதான் சொல்லிட்டு வந்தா. நீ என்னன்னா எனக்கு போன் பண்ணி நிலா எங்கன்னு கேக்குற? இல்ல ஆகாஷ், நிலா நைட் என் கூட தங்கல. இப்ப அவளுக்கு போன் பண்ணி பார்த்தா அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏய், என்ன சொல்ற தென்றல்? உன் கூடயும் தங்கல, என் கூடயும் தங்கல. அப்போ அவ எங்கதான் போனா? தம்பி, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. அவ இங்க யாராச்சும் ஃப்ரெண்டுங்க கூட அரட்டை அடிச்சுட்டு அப்படியே அவங்க ரூம்லயே படுத்து தூங்கிருப்பா. நான் போய் தேடி பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நானும் போய் தேடி பாக்குறேன். சரி மாப்ள. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. மணமேடைக்கு போ. வாழ்த்துக்கள் சித்து. தேங்க்ஸ் ஆண்டி. கூட்டிட்டு போ சித்து.
சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு தென்றல். மணமேடைக்கு போ. தென்றல், என்னாச்சு? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. தென்றல், எதுவும் பிரச்சனையா? ஆமா சித்து. என்ன பிரச்சனை? இல்ல, நேத்து ராத்திரியில இருந்தே நிலாவை காணும். ஆமா சித்து, மண்டபம் முழுக்க தேடி பார்த்தாச்சு. அவ எங்கேயுமே இல்ல. அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்து. நிலா ஏதோ ஆபத்துல இருக்காளோ அப்படின்னு தோணுது. நிலாவை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல சித்து. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நிலாவுக்கு எதுவும் ஆகாது. நம்ம கல்யாணத்தை அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல நிலாவை தேடி கண்டுபிடிக்கும். எந்திரிங்க. சித்து, ஒரு நிமிஷம் ப்ரோ. ஏதோ அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது. நிலா சம்பந்தப்பட்ட காலா இருக்கலாம்ல? நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எதிர்க்காதீங்க. ஹலோ, அப்படியா? சரி சரி, நீ பொறுமையாவே வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தப்பிக்கவே முடியாத மாதிரி கேஸ் போட்டு உங்களை நான் உள்ள தள்ளட்டா? உங்ககிட்டதான் என் தங்கச்சி இருக்கான்னு ஒத்துக்கோங்க. இல்லனா நான் நிஜமாவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏய், இங்க பார். நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, உன் தங்கச்சிய நான் கடத்தல. இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா தாராளமா நீ போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல, சிபிஐ கிட்ட கூட போ. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உன் மேல இருக்கிற கொஞ்சம் அக்கறையில சொல்றேன். முதல்ல மேடையில போய் உட்கார்ந்து இவன் கையால தாலிய வாங்கிக்கோ. ஏன்னா உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணமே நின்னு போயிடுச்சு.
இந்த கல்யாணமாவது நடக்கட்டும். இதுவும் நடக்கலன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காம போயிட போகுது. என்ன புத்திசாலித்தனமா டைவர்ட் பண்றதா நினைப்பா? உங்களோட இந்த கிரிமினல் தனத்துக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற ஆள் நான் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க தான் என் தங்கச்சியை கடத்திருக்கீங்க. சொல்லு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல, ஏண்டி நீ நம்ப மாட்டேங்கிற? அவளை கடத்தினவன் உனக்கு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்கான். அந்த 2 மணி நேரத்தை நீ இப்படி வெட்டியா பேசி வீணாக்கிடுவ போல இருக்க. அனாவசியமா என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு போய் உன் தங்கச்சி உயிரை காப்பாத்த பாரு. நீ நினைக்கிற மாதிரி பாட்டி இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க செஞ்சிருந்தா நானே அவங்கள சும்மா விட மாட்டேன் தென்றல். நிலாவை கடத்தினவன் கண்டிப்பா பணத்துக்காகத்தான் கடத்திருப்பான். பணத்தை கொடுத்தா அவன் நிலாவை விட்டுற போறான். மற்றபடி கொலையெல்லாம் செய்ய மாட்டான். நிலாவை காப்பாத்திடலாம் தென்றல். நீ முதல்ல மணமேடையில வந்து உட்கார். நல்லபடியா கல்யாணம் முடிட்டு அடுத்த நிமிஷமே நிலாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆமா தென்றல், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னோட கல்யாணம் நடக்கணும்மா. உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணு ஆகலக்கா. போலீஸ் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. இவனுங்க உன்னை கடத்தினானுங்களா? எதுக்கு இவனை கடத்தினானுங்க? நாசமா போனவங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இங்க பாரு நிலா, நீ வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அக்கா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அப்படியாக்கா? எனக்காக உன் கல்யாணத்தை நிறுத்திட்டியாக்கா? நிலா, இவங்கெல்லாம் யாரு? உனக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இவங்க உன்னை கடத்தினாங்க? அவங்களா என்ன கடத்தலக்கா. உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்கள தூண்டி விட்டு என்ன கடத்த சொன்னதே இவங்கதான். என்னை கடத்தி வச்சுட்டா என் அக்கா கல்யாணம் நின்னுடுமா? அப்புறம் கடவுள் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? ஏன் இப்படி ஒரு கொடூரமான புத்தியோட இருக்கீங்க? ஏய், என்னடி நான் எதுக்குடி உன்னை கடத்த சொல்ல போறேன்? இவங்க உன்கிட்ட பொய் சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு மேடம் இன்னும் சமாளிக்கிறீங்க? நேத்து நைட்ல இருந்தே இந்த பொண்ணை கடத்துறது சம்பந்தமா நீங்க இவனுங்களுக்கு போன் மேல போனா எத்தனை போன் பண்ணிருக்கீங்க? என்னென்ன பேசிருக்கீங்க? நாங்க எல்லா தகவலையும் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண அடியாட்கள் உங்களை பத்தின எல்லா உண்மையையும் கைப்பட வாக்குமூலம் எழுதி கொடுத்திருக்காங்க. இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன ஆகாஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க உங்க பாட்டிய விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, இப்பவாவது புரியுதா உங்க பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு? ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களோட போனை எடுத்து நான் இப்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இது எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படியாவது இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி எந்த இடத்துக்கு வந்து என்ன காப்பாத்துங்க சார்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்புறம் நீங்க போலீஸ் கிட்ட வேற வழியே இல்லாம ஆண்டாளம்மா சொல்லிதான் என்ன நீங்க கடத்துனீங்கன்னு அப்ரூவர் ஆயிடுங்க. அப்ரூவர் ஆயிட்டா அப்புறம் போலீஸ் ஆண்டாளம்மாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை சும்மா ஒரு 2 நாள் உள்ள வச்சு வார்ன் பண்ணி வெளியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு பணம் கொடுத்துடுறேன்னா. என்னடா? சரி பாப்பா,
நீ சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். உங்க போனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இரு. ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாம வஜிப்பன ஏவனாம் கண்டே பத்ராணி சதா சுகம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த ஜாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. உங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிவு கட்டாம விட மாட்டேன்டி. அக்கா இந்தா, நீ மாமா கூட்டி விடு, மாமா உனக்கு ஊட்டி விடட்டும். புடி. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா எப்பதான் வாழைப்பழத்தை சாப்பிடுவீங்க? சீக்கிரமா மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. ஏண்டி அவசரப்படுத்துற? இத்தனை பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தா அவங்களுக்கு வெக்கமா இருக்காதா? பொறுமையா சாப்பிட்டோம் விடு. இதுல என்ன வைக்க வேண்டி இருக்கு? இவங்க வெக்கப்படுறாங்கிறதுக்காக நாமளா திரும்பி நிக்க முடியுமா? அக்கா ஊட்டி விடுக்கா. ஊட்டுக்கானா? சரி நானே ஊட்டி விடுறேன். மாமா பொண்ணு ஊட்டியாச்சுல, அடுத்து நீங்க தான் பொண்ணுக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடுறீங்களா இல்ல நானே உங்க கையை பிடிச்சு ஊட்டி விடட்டா? நானே ஊட்டி விட்டுக்கிறேன். என்ன மாமா எதுக்கு அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பார்த்து ஊட்டி விடுங்க. பிடிக்கவா? கை பிடிக்கவா?
வேணாமா, நானே ஊட்டி விட்டுக்கிறேன். போதுமா? சூப்பர் மாமா. எனக்கு ஒரு டவுட் நிலா. என்ன டவுட்? இல்ல, இத்தனை நாளா நீ என்ன சித்துன்னு தானே பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தா, இப்ப என்ன புதுசா மாமான்னு கூப்பிடுற? இதெல்லாம் ஒரு டவுட்னு கேக்குறீங்களே மாமா. என்ன மாமா நீங்க இவ்ளோ தத்தியா இருக்கீங்க? ஏய், என்ன உள்ள வந்தாங்க, ஆனா இன்னும் நம்ம பக்கத்துல வந்து பால் சொம்ப நீட்டலையே. ஆஹா, எங்க வச்சிருக்காங்க? எங்க ஆளை காணோம்? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு இப்படி பொசுக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டீங்க. வேற என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்ல. என்ன உன் நடவடிக்கையே சரியில்லையே, ஏதோ பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நெளியறியே. எத சம்பந்தம் இல்லாம நெளியறேனா? ஏங்க, நான் கரெக்டா தாங்க நெளியறேன். நீங்க தான் சிச்சுவேஷனே புரிஞ்சுக்காம சம்பந்தமே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி இப்படி கேஷுவலா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உட்காருங்க. சார் என்ன சொல்றீங்கன்னு சரியா புரியலையே. என்னங்க புரியலைங்கிறீங்க? இப்ப இந்த ரூமுக்குள்ள இப்ப ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுதுல. விசேஷமா? என்ன விசேஷம்? ஐயோ போச்சு, அதாங்க சாந்தி முகூர்த்தம். ஆமா மாமா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு. நீ பாக்கலையா? நல்லா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? பின்ன என்ன, நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்னு எனக்கு தெரியாதா என்ன? அம்மா, ஏதோ விசேஷம் அப்படின்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. அத கேக்குறீங்களா? இந்த சினிமால எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையாங்க? இல்லையே, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன நடக்கும்? இல்லங்க, அதாவது பொண்ணும் மாப்பிளையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்கல்ல. அப்புறம் மாப்பிள்ள பொண்ணை எதிர்பார்த்து அப்படியே ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அப்படியே வெக்கத்தோட பால் சொம்போட அப்படியே மெதுவா ரூம்குள்ள வருவாங்க. ஓஹோ ஓஹோ இல்லங்க, நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க இந்த பால் சொம்ப எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அங்க இருந்து உள்ள பொறுமையா வாங்க. அப்படியா? வாங்க. சரி, பால் சொம்பேடு. ஏங்க, இப்ப எதுக்குங்க வெட்டியா கோவப்பட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிட பிடிக்கல? குடிங்க, போதுமா? இருந்தாலும் நீங்க கோவப்படுறது கூட அழகா தாங்க இருக்கு. ஏங்க, ஒரே ஒரு கிஸ் கொடுங்களேன். என்னது? கிஸ் வேண்டாம். ஏங்க, என்னங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு கிஸ். ஏங்க இருங்க, ஒன்னே ஒண்ணுங்க, கொடுங்க, ஒரே ஒரு கிஸ்ங்க. சொன்னா கேளு, கொடுங்க. வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க, ஏங்க ஒன்னே ஒண்ணுங்க. ஏங்க, ஐயோ
என்னங்க எனக்கு பிடிக்கல. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளலாம் வந்தாச்சு, இப்ப வந்து பிடிக்கலன்றீங்க? ஐயோ அது இல்ல. அது இல்லையா, பின்ன எது? இன்னும் நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறது. அதான் சொல்றீங்களா? நான் வேற ஏதோன்னு பயந்துட்டேன். இல்ல சித்து, எத்தனையோ இடைஞ்சல்கள் தாண்டி நாம இப்ப வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இப்பவும் எதுக்கு நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு? என்ன அப்படி பாக்குற? என்ன வா போ அப்படின்னு கூப்பிடு. ஏங்க திடீர்னு எப்படிங்க மரியாதை வரும்? இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, ஒரு உரிமை. பொண்டாட்டிய வா போன்னு கூப்பிடுறது ஒரு விதத்துல சுகமா இருக்கும் தெரியுமா? அப்படின்றீங்க? ஆமா சித்து, என்ன வா போன்னு கூப்பிட்டு பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். தென்றல், நான் உங்களை இல்ல. சரி, ஓகே ஓகே. உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்குங்க இல்ல, பிடிக்கும். கரெக்ட், பிடிக்கும். நீங்க தான். நீங்க தான் இல்ல, நீதான். நீதான் எனக்கு இனி எல்லாமே. உங்களை இல்ல சித்து. ஆமா ஆமா, உங்களை இல்ல. கரெக்ட் கரெக்ட். உன்ன எப்பவும் நான் நல்லபடியா பாத்துப்பேங்க. ஐயோ எங்க சாரிங்க, திடீர்னு வா போன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அதெல்லாம் நல்லாதான் வரும். இல்லங்க, இப்ப திடீர்னு நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட சொன்னா உங்களால Congratulations. Thanks. Congratulations Sidhu. Thank you. Congratulations. Thank you திவ்யா. Thanks. எதுக்கு அதுக்குள்ள ஆபீஸ் வந்தீங்க? இன்னும் 2 மணி நேரம் லீவ் எடுத்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் 2 பேர் ஷோவியை நீயா பாத்துக்குவ? ஏய் சாரி நந்தினி, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் மச்சா. தேங்க்ஸ் ரா. வாழ்த்துக்கள் தென்றல். என்ன கிண்டலா? இவங்களா வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சரி நீ எதுக்கு சொல்ற? நீ வீட்ல எங்க கூட தானே இருந்த? அது இதுவும் சும்மா ஜாலிக்கு தானே சொன்ன. கரெக்ட் சிலிண்டர், கரெக்ட். மொத்தத்துல இந்த ஆபீஸ்ல நீ சும்மா தான் இருக்க. ஆமா, நான் சும்மா இருக்கேன். இந்த அம்மா சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. என்ன ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டீங்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சிரிக்கிறது? என்ன பார்த்தாலே உங்க 2 பேருக்கும் எரிச்சலா இருக்குமே. எனக்கும் உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. வேற வழியே இல்ல. இனிமே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம ஆபீஸ்லயே இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாங்கல்ல. கல்யாணமாகி ஹனிமூன் கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கல்ல. இதுக்காக இவங்கள நாம பாராட்டியே ஆகணும். எங்க எல்லாரும் கை தட்டி பாராட்டுங்க பாக்கலாம். என்ன நான் மட்டும்தான் கை தட்டுறேன், நீங்களும் கை தட்ட மாட்டீங்களா? அப்போ இவங்க கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? ஹனிமூனுக்கு கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டோமேங்கிறது கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல, நான் வேணும்னா என்னோட சொந்த செலவுல உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டா? சொல்லுங்க சித்து, நானே உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? என்ன அவங்கள பாக்குறீங்க? ஓ, இனிமே உங்க வைஃப் சொல்றதுதான் உங்களுக்கு வேதவாக்கா?